இதை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராவ உணவு புனித வியாழன் திருப்பலிக்கு நீங்கள் அனைவரும் பங்கேற்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்று பாஸ்கா விழாவினுடைய முப்பெரும் நாட்களினுடைய முக்கியமான நாள். இந்த பாஸ்கா விழாவின் முப்பெரும் நாட்களினுடைய முதல் நாள் இன்று. இந்த புனித வாரத்தினுடைய இறுதி 3 உச்சகட்ட நாட்கள் என்று அதை இன்றிலிருந்துதான் நாம் துவங்குகின்றோம். இன்று ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய முதல் திருப்பலியை ஏற்படுத்தினார் என்றும், ஆண்டவர் இயேசு தன்னுடைய பேர் இயக்கத்தையும் பேரன்பையும் மனம் வருகின்ற மனிதர்களுக்கு வழங்கவும், அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கவும், ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கவும், இறைவனுக்கும் இந்த புதிய மக்களுக்கும் இடைநிலையராக இருக்கக்கூடிய குருக்களின் அந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் என்று தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அன்பு என்றால் என்ன என்று, சேவை என்றால் என்ன என்று எடுத்துக்காட்டோடு விளக்கிய ஒரு மாபெரும் நாள் இன்று. ஆகவேதான் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாசகங்கள் அனைத்துமே இந்த விழாக்களையும் தான், அல்லது இந்த குருத்துவத்தையும் இந்த திருப்பலியையும் இந்த புதிய கட்டளையை பற்றிதான் நல்ல தெளிவாக விளக்கமாக எடுத்துரைக்கின்றது. 2ஆம் வாசகத்தினை பார்த்தோம். புனித பவுலடியார் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராவுணவில் உச்சரித்த வார்த்தைகளை வைத்து அவர் மீண்டும் இந்த 2ஆம் வாசகத்தில் அதே வார்த்தைகளை உச்சரிக்கின்றார். தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது என்றார். திருப்பாடல் 116 தெள்ள தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி பாடல் பாடுவேன் என்று அந்த குருக்களுடைய குருத்துவ வார்த்தையையும் என்று நாம் கேட்டோம். புதிய ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களை அன்பு செய்தது போல, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அந்த அன்பு கட்டளையை கொடுத்ததும் இதே நாள் தான். மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கா விழாவானது யூதர்களுடைய மரபில் அல்லது அவனுடைய கொண்டாட்டங்களில் பல்வேறு பின்புலத்தை கொண்டிருக்கின்றது. அதில் அவருடைய சந்ததி எல்லாம் ஒரு மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு குளிர்கால அந்த நிலங்களில் இருந்து கோடை காலத்து நிலங்களுக்கு மேய்ச்சலுக்காக எடுத்து செல்கின்ற பொழுது அதை கடத்தல் என்று சொல்லுவார்கள். காயின் தன்னுடைய அவருடைய வழிமரபில் இருந்து வருகின்றவர்கள் அந்த காய்கறிகளையும் தன்னுடைய தங்களுடைய நிலங்களை இந்த அனைத்தையும் எடுத்து அதனுடைய முதற்கனியை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இதனுடைய ஒருங்கிணைந்த ஒரு பின்புலத்தை கொண்டுதான் பாஸ்கா பெருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. முதல் வாசகத்திலே பார்ப்போம் எவ்வாறு
இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை எப்படி கடத்தி வந்தார், அதை நினைவு கூர்ந்து நன்றி கொள்வதுதான் பாஸ்கா திருவிழா. அதற்கு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை முதல் வாசகத்திலே பார்த்தோம். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். ஏதோ ஒன்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து ஏதோ ஒன்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு வரலாறு பின்னாடி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் உண்மையாகவே நெஞ்சம் உடைந்துவிடும். நாம் எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், ஏன் இன்று இவ்வாறு இருக்கின்றோம், நாம் எப்படி அழைக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் நினைத்து நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்தோம் என்றால் நெஞ்சம் பொறுக்காது. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகள் இருந்தாலும் இன்று நாம் நலமாய் உள்ளோமா? இன்று நாம் மகிழ்ச்சியாய் உள்ளோமா? எத்தனையோ காரியங்களையும் காரணங்களையும் சுட்டிக்காட்டி கசப்பான உணர்வுகளையும் சந்தித்து விட்டு பல்வேறு அனுபவங்களையும் பெற்றுவிட்டு இன்று என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது, அது மகிழ்ச்சியுடன் இருக்கிறதா என்றால் இன்றைய நாள் மிகவும் ஒரு அர்த்தமான நாளாகும். ஏனென்றால் இது இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள், இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள். இதை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு சாதாரண பலி அல்ல, அது இறைவனின் அன்பை கொண்டாடுகின்ற ஒரு பலி. ஒவ்வொரு திருப்பலியும் இறைவனின் அன்பை கொண்டாடுகின்ற ஒரு பலி. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறைதான் அந்த சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நற்கருணையில் இதோ எனது உடல் என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது என்றால் இது ஒரு அன்பின் கொண்டாட்டம். திருப்பலி என்பது ஒரு இறை அன்பின் கொண்டாட்டம். அது திருப்பலியை நாம் கொண்டாட வேண்டும், தகுதியான தயாரிப்போடு வர வேண்டும். ஏனோ தானோ என்று இந்த திருப்பலிக்கு நாம் வர முடியாது. இந்த ஆண்டோருடைய இல்லத்திலே வருகின்றவர்கள் ஏனோ தானோ என்று வர முடியாது, ஏதோ கடமைக்காக வர முடியாது. இந்த ஆலயத்திலே வந்து உறங்கக்கூடாது, இந்த ஆலயத்திலே வந்து பேசக்கூடாது. இது இறை பிரசன்னம் நிறைந்த இடம். இந்த இடத்தில் இறைவனுடைய அன்பை நாம் கொண்டாடுகின்றோம். அதுதான் திருப்பலி. அந்த இறைவனின் அன்பை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, இறைவனின் அன்புதான் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் வெளிப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் இறை சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர் என்று தொடக்க நூல் புத்தகம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இறைவனின் திருப்பலியில் நாம் இறைவனின் அன்பை கொண்டாடுகின்றோம் என்றால் திருப்பலிக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மோடு உள்ள சகோதர சகோதரிகளை நாம் கொண்டாட வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய கணவரை அல்லது மனைவியை அல்லது குழந்தைகளை அல்லது பெற்றோர்களை அல்லது தங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்களை அல்லது தங்களை வளர்த்து விட்டவர்களை ஒரு சுமையாகவே கருதி கொண்டிருக்கின்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனின் அன்பை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் என்னோடு உள்ள சகோதர சகோதரிகளை நாம் கொண்டாட வேண்டும். அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நோக்கங்களை நான் அறிந்து அதற்கு ஏற்ப நான் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சிந்தையையும் மாற்ற வேண்டும். தந்தையானவர் உழைத்துவிட்டு தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த மகனுடைய தினசரி வாழ்க்கை நடத்தையானது தந்தையினுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை கொண்டாட வேண்டும்.
உங்களோடு உடனிருப்பவர்களை கொண்டாட வேண்டும், உங்களுக்கு உதவி செய்பவர்களை கொண்டாட வேண்டும், உங்களை வளர்த்தெடுப்பவர்களை கொண்டாட வேண்டும், உங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களை கொண்டாட வேண்டும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்கின்றார்கள், அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அது இறைவனின் அன்பை கொண்டாடுகின்ற கொண்டாட்டம். இரண்டாவதாக திருப்பலியினுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அறிந்த நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற ஒரு குருவானவருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் நாம் அறிந்து கொள்ள மறந்து விடுகின்றோம். குருவானவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த இறைவனின் அன்பை ஒவ்வொரு நாளும் எடுத்துரைப்பவராக இருக்கின்றார். அந்த இறைவனின் அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாட நமக்கு துணை செய்பவராக இருக்கின்றார். அந்த இறைவனின் அன்பை திருவருள் சாதனங்கள் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு இடைநிலையராக உதவி செய்கின்றார். ஆகவே இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் மறு கிறிஸ்துவாக வாழ்கின்ற குருக்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குருவானவரை அல்லது ஒரு அருட்சகோதரியை இந்த திருவைக்கு கொடுத்தார்கள் என்றால் குருத்துவத்தின் மாண்பையும் மகத்துவமும் அவர்கள் அழகாக அறிந்து கொள்வார்கள். சீடனுடைய பாதங்களை கழுவி அன்பு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே இந்த அன்பை நாம் பேசினால் மட்டும் போதாது, அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பணியில் இறங்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே நான் வந்தேன். என்னுடைய சகோதரிகளுக்கு எத்தனையோ தேவைகள் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். நான் முதலில் திருப்பலிக்கு வருகின்றேன், நற்கருணை பெற்றுக் கொள்கின்றேன், சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறியது என்று சொன்ன பின் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது அந்த இறை பிரசன்னத்தை நான் திரும்பி செல்கின்றேன் என்றால் என்னுடைய சகோதர சகோதரிகளின் தேவையை நான் கண்டிப்பாக உணர்வேன். நான் வலிமையற்றவன் அல்லது வலிமையற்றவன் தான், நான் ஒன்றும் இல்லாதவன் அல்லது ஒன்றும் இல்லாதவர் தான். இருந்த போதிலும் என்னால் என்ன முடியும், என்னால் என்ன ஒரு சிறிய நல்ல செயல்களை நான் செய்ய முடியும். சேவை என்பதை சொல்வதற்கு அந்த சேவைக்கு என்கின்ற வார்த்தைக்கு வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி ஆண்டவர் தன்னுடைய பணி என்ன என்பதை உலகிற்கு நிரூபித்தார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அதே பணியை செய்யதான் நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நாம் பெரியவர், நீ பெரியவர் அல்ல, எல்லோரும் மனிதர்கள், எல்லாம் ஒன்றாக பிறந்தோம், எல்லாம் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பிரிவுகளுக்கும் பிரிவினைவாதங்களுக்கும் நாம் இன்று ஆளாக்கப்பட்டுள்ளோம். ஆகவேதான் சேவை என்பது மழுங்கி போகிறது நம்முடைய மனதில், சேவை என்பது மழுங்கி போகிறது நம்முடைய மனதில். ஆகவே இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நல்லதொரு தீர்மானத்தை எடுப்போம். ஒவ்வொரு திருப்பலியின் கொண்டாட்டத்தின் ஆழத்தை அதிகமாக நான் உணர்கின்றேனா? ஒவ்வொரு குருக்களையும் நான் பார்க்கின்ற போது அவர்களை மறு கிறிஸ்துவாக நான் பார்க்கின்றேனா? ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலியை கொண்டாடிய பிறகு ஆண்டோடைய இறை பிரசன்னத்தை சுமந்து கொண்டு என்னுடைய உண்மையான சேவையை பணியை நான் செய்கின்றேனா என்பதை சிந்தித்த வண்ணமாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மோடு தங்குவாராக. ஆமென்.